கர்நாடகா ஸ்டைல் டொமேட்டோ பாத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணிக்கு தாளிக்கிற அந்த மசாலா எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு குடமிளகா, பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 தக்காளி பழத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுமே அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது கூட உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1 கப் சாப்பாட்டு அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்ததுனால 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த சாப்பாட்டு அரிசி இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி வந்தோடனே ஸ்டவ் ஃபுல் சிம்ல வச்சுட்டு 20 மினிட்ஸ் தம் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான டொமேட்டோ பாத் ரெடி. இன்னைக்கு லஞ்ச் ரெசிபி இதுதான். நாளைக்கு வேற ஒரு லஞ்ச் ரெசிபில சந்திக்கலாம். தேங்க்யூ.